நாள் 8 சிந்தனைகள். தேவன் கொடுப்பதை விட குறைவானதிலே திருப்தி அடைய வேண்டாம். செழிப்பு உபதேசத்தின் தவறுகள் லட்சக்கணக்கான விசுவாசிகளின் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உலகியல் என்ற தவறான பாதையிலே வழி நடத்துகிறது. மட்டுமல்லாமல் அதே பிழைகள் இன்னும் பல லட்சக்கணக்கான விசுவாசிகளை எதிர்மறையாக பற்றாக்குறை என்ற தவறான பாதைக்கும் வழி நடத்துகின்றன. எந்த வகையிலும் நாம் நம்முடைய கவனம் உலக விஷயங்களில் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சில போதகர்கள் இந்த பைபிள் வசனங்களை சிலவற்றை தங்கள் தன்னிச்சை நிறைவேறும்படி தவறாக பயன்படுத்தியதால் நாம் அதே வாக்குறுதிகளை சரியான வேத சமநிலையுடன் நம் வாழ்வில் பயன்படுத்த தயங்கக்கூடாது. இதுல முதல் நங்கூரமான வசனம் என்னவென்றால் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னார். முதல் பகுதி, இந்த வசனத்தின் முதல் பகுதி இயேசு நமக்கு கொடுத்த கட்டளை. இரண்டாவது பகுதி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் அளித்த வாக்குறுதி. இந்த வல்லமையான வசனத்தின் 2 பகுதியிலே எந்த ஒன்றையாவது விட்டு விடுவது அவருடைய ராஜ்யத்தின் பூரணத்தை இழக்கிறதாகும். இந்த வசனத்துக்கு சற்று முன்புதான் இயேசு சொன்னார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், இதெல்லாம் அப்படின்னா உங்க பிதாவுக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். நம்முடைய செல்வத்தை தேவனுடைய ராஜ்யத்திற்காக எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷங்களிலே நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறார். நான் 2 விதமான விசுவாசிகளை உங்களுக்கு யோசித்து பார்க்க சொல்லுகிறேன். ஒரு விசுவாசி ஒரு பக்கம் தன்னுடைய அன்றாட உணவு, உறைவிடம், குடும்ப தேவைகளுக்காக கைக்கும் வாய்க்குமாக பற்றாக்குறை வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக நிறைய கடன்களை சேகரித்துள்ளார். ஆனால் அவருக்கு போதிக்கப்பட்டதெல்லாம் நீ ஆன்மீக விஷயங்கள், ஆவிக்குரிய விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்று அவருக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறத்தில் இன்னொரு விசுவாசி தன்னுடைய எல்லா தேவைகளுக்காகவும் தேவனை விசுவாசித்து ஜெபித்து அதனால் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதற்கு மேலாக பெற்றிருக்கிறார். அதன் காரணமாக அவர் மற்றவர்களையும் ஆதரிக்க முடிகிறது. இந்த 2 விசுவாசிகளிலே யார் பண விஷயங்களை குறித்து அதிக கவனம் செலுத்தி சோதனைக்கு உட்படுவார்கள்? யோசித்து பாருங்கள். இந்த பண பிரச்சனையில எப்பொழுதும் இருக்கிறவர், பற்றாக்குறையில் இருக்கிறவர் தான் அதிகமாய் அவர் பணத்தை குறித்து நினைத்துக் கொண்டிருப்பார். மத்தேயு 6:24 இயேசு சொன்னார், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. தொடர்ந்து பணத்தை குறித்தும் உலக காரியங்களை குறித்தும் சிந்திப்பவர்கள்ல செல்வ திரட்சியில 2 எக்ஸ்ட்ரீம், 2 முனையில இருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம்ல, ஒரு முனையில கைக்கும் வாய்க்குமாக வாழுகிற பற்றாக்குறையில் இருக்கிறவர்கள், மறுமுறையில தனக்காக செல்வத்தை மேலும் மேலும் சேகரித்து பதுக்கி வைக்கிறவர்கள். இந்த 2 பேருமே உலக பொருளுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. சிறந்த சமநிலை என்னவென்றால் பண விஷயங்களை பற்றி தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இல்லாம ராஜ்ய விஷயங்களிலே ஊழியத்தில் கவனம் செலுத்த நமக்கு போதுமானதை விட அதிகத்தை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் நம்ம தேட வேண்டும். இப்போது புதிய ஏற்பாட்டில் பொருளாதார வழிவகைகளை குறித்த தேவனுடைய சில வாக்குறுதிகளை பார்ப்போம். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அந்த பகுதியை நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா இது பண தேவைகளையும் குறிக்கிறது. 2 கொரிந்தியர் 9:8 நீங்க அதிகமாக தியானிக்க வேண்டிய ஒரு வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்துல சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். தேவன் உன்னிடத்துல சகலவித கிருபையையும் பெருக்கி அந்த கிருபை மூலமாக எல்லா நேரத்திலும் எல்லா பரிபூரணத்தையும் நீ பெற்றிருப்பதை இந்த வசனம் காட்டுது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதன் நோக்கம் நீ சகல நற்கிரியைகளிலும் பெருக வேண்டும் என்பதே. தேவ கிருபையே இதை சாதிக்கிறது. உன்னை அவர் ஆசீர்வதிப்பதன் எதிர்பார்ப்பு நீ செல்வத்தை சேர்த்து ஆடம்பரமா வாழ்வதற்காக அல்ல. மாறாக அவர் உன்னிலே வைத்திருக்கிற நோக்கமா, எந்த நோக்கத்துக்காக உன்னை உருவாக்கினாரோ அந்த சகல நற்கிரியைகளும் நீ பெருக செய்வதற்காக தான். 2 பேதுரு 1:3 பேதுரு நம்ம போன வாரமே பார்த்தோம். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது. ஜீவனுக்கும், நம்ம இந்த நாளில் வாழ்கிற ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு உரிய எல்லாவற்றையும் 2க்கும் தேவனுடைய வல்லமை நமக்கு தந்தருளினது. ரோமர் 8:32 நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்து சொல்றாரு. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
எனவே தேவன் உனக்கு செய்ய சிறந்ததை, குறிப்பாக உலகத்தின் காரியங்கள்ல 3 யோவான் 2 அந்த ஜெபத்திலிருந்து சுருக்கமாக இப்படி சொல்லலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா ஆன்மீக ரீதியாக வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து வெற்றி பெற்று செழித்து உடல் ரீதியாக நல்ல சுகமாய் இருக்கும்படியாக வேண்டுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.